ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம், சாப்டர் 4 ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் டு கெட் த கான்செப்ட். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம், டைவர்சிஃபிகேஷனோட ஸ்டாப் பண்ணுவோம் ரைட்டா. ஓகே கைஸ், ஸோ இப்போ மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸோ இது ரெண்டு எதில் வருது, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னலில் வருது. ஸோ என்ன நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தோம், நம்ம இது வரைக்கும் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பிரிஞ்சுது, நம்ம இந்த மாதிரி வந்து ப்ராட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம என்னென்ன வரிசையாக பார்த்தோம், இந்த மாதிரி which is stability. ஸ்டெபிலிட்டியும் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டியில் ஒரு சில கண்டிஷன்ஸ் அண்ட் ஒய் தேர் யூஸிங் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, ரீசன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் கரெக்டாக. க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்மளுக்கு எப்படி கிளாஸிஃபை ஆனிச்சு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஞாபகம் இருக்கா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கிளாஸிஃபை ஆனிச்சு. இன்டர்னல் எப்படி நம்மளுக்கு கிளாஸிஃபை ஆனிச்சு, நம்மளுக்கு ஒன்று இன்டென்சிஃபிகேஷன், இன்னொன்று டைவர்சிஃபிகேஷன். ஸோ இன்டென்சிஃபிகேஷன் தான் நான் என்ன சொன்னேன், மேட்ரிக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா. ஸோ டைவர்சிஃபிகேஷனில் தான் 4 திங்ஸ் இருந்துச்சு ஓகேவா. என்ன இருந்துச்சு, 4 திங்ஸ் இருந்துச்சு. என்னென்ன 4 திங்ஸ் நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம டைவர்சிஃபிகேஷனில், வெர்டிக்கல், ஹரிசாண்டல், அதுக்கப்புறம் வந்து காங்க்ளமரேட் அண்ட் தென் ஃபைனலி இன்னோவேஷன். ஸோ இந்த 4 திங்ஸ் டைவர்சிஃபிகேஷனும் நம்ம பார்த்தோம். இப்போது என்ன பார்க்க போகிறோம், நம்ம எக்ஸ்டர்னல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்டர்னல் பார்க்க போகிறோம் ஓகேவா. நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்டர்னல் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னலில் நம்மளுக்கு என்ன கவர் ஆகுது, 2 திங்ஸ் கவர் ஆகுது, மர்ஜர் அண்ட் அக்விசிஷன், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் ஓகேவா. ஓகே, ஸோ மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனில் என்ன, இதுலேயும் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், சேம் லைக் தட் ஒன்லி, பட் டிஃப்ரெண்ட் எப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு டைவர்சிஃபிகேஷனாக இருந்துச்சு. மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் இது வந்து என்ன அப்படின்னா சேர்றதுன்னு அர்த்தம். எப்படின்னா 2 or more ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு டுகெதர், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். மர்ஜிங், அக்வயரிங், அமல்கமேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ லைக் த மோர் ஃபிலிம்ஸ் தே ஆர் கம்பைனிங் டுகெதர், ஜாயின் டுகெதர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இப்போது நம்மளுக்கு இங்கே எப்படி வந்து மர்ஜ் ஆகுறாங்க, அக்விசிஷன் ஆகுறாங்க, ஒன்றுமே இல்லை, சேம் லைன் ஆஃப் இந்த பாருங்கள், சேம் லைன் ஆஃப் ஓகேவா. சேம் லைன் ஆஃப் வந்து அவங்க சேர்றப்போ ஹரிசாண்டல், நம்ம பார்த்தோம்ல கேஃப் அந்த மாதிரி, சேம் லைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து சேர்றது தான் என்னது, ஹரிசாண்டல். என்னது ஹரிசாண்டல் அக்விசிஷன் ஆர் ஹரிசாண்டல் மர்ஜிங். ஸோ நம்ம புக்கில் என்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்கன்னா, லிப்டன் இருக்கும் இல்லையா, லிப்டன் விளம்பரம் பார்த்துருப்பீங்க நீங்களே, உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னா லிப்டன் க்ரீன் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும் இல்லையா. ஸோ அந்த விளம்பரம் தான். அப்போது இந்த லிப்டனும் ப்ரூக் பாண்ட் அப்படின்றவங்களும் சேம் அந்த டீ பிஸ்னஸ் தான், அதாவது டீ ரிலேட்டடான ஆட் தான் வரும். ஸோ அப்போ அந்த டீ ரிலேட்டடான ஃபிலிம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, தே ஜாயின் டுகெதர். அப்போ அங்கே என்ன ஆகுது, ஹரிசாண்டல் மர்ஜிங் அண்ட் அக்விசிஷன் நடக்குது. வெர்டிக்கல், 2 ஆர்கனைசேஷன் சேம் இண்டஸ்ட்ரி பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். அந்த இடத்துல அவங்க சேம், எல்லாமே சேம் ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக இருக்கும். நம்ம பார்த்தோம்ல இங்கே வெர்டிக்கலில் ஒரே மாதிரி இருந்துச்சா, காஃபி ரோஸ்ட் பண்ணாங்க, அது ஒரு மாதிரியான பிஸ்னஸ்ஸு. அண்ட் தென் வந்து இந்த பக்கம் வந்து கிரவுண்ட் பண்ணுறாங்க, அது ஒரு மாதிரியான பிஸ்னஸ்ஸு. அண்ட் தென் கேஃப் நடத்துகிறாங்க. அது அந்த ப்ராசஸ் தான் வந்து வெர்டிக்கலாக வருமே இல்லை பேக்வேர்டாக வருமே தவிர, அங்கே நடக்கிற அந்த விஷயம் என்னது, தனித்தனி விஷயம் தான், செப்பரேட் தான், எல்லாமே ஒரே விஷயம், ஈக்குவல் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ லைக் தட் ஒன்லி ஹியர் ஆல்சோ தேர் சேயிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கோஜெனரிக் நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ சாரி, காங்க்ளமரேட் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். கோஜெனரிக் அப்படிங்கிறது ப்ராடக்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதாவது நம்ம இங்கே இன்னோவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணுறதுன்னு லைக் தட் ஒன்லி அவங்களுடைய ப்ராடக்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. இங்கே காங்க்ளமரேட் என்ன பார்த்தோம், நம்ம அன்ரிலேட்டடான ப்ராடக்ட், சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தது தான் இங்கேயும் வரும். அன்ரிலேட்டடான ப்ராடக்ட், சிலிண்டரா ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னால் என்ன, ரொம்ப சிம்பிள் மீனிங்கு, 2 or more பிஸ்னஸ்ஸு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல நான் வந்து சிங்கிள் பிஸ்னஸாக இருக்கேன், சிங்கிள் ஃபார்மாக இருக்கேன், என்னால் அந்த அப்ஜெக்டிவை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்னொரு ஃபார்மில் போய் நான் ஜாயின் ஆகிறேன், மர்ஜ் ஆகிறேன். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அப்ஜெக்டிவ் பர்பஸ்க்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், திடீர்னு ஒரு மர்ஜிங் பண்ணுறேன், திடீர்னு ஒரு
எக்ஸ்பேன்ஷன் தேவை எனக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், நம்ம growth and expansion பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we are moving on to the strategic exits. வாட் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ் தான். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு 3 திங்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? 3 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேர்ன் அரவுண்ட். ஓகேவா? ஒன்று வந்து டேர்ன் அரவுண்ட், இன்னொன்று டைவர்ஸ்மெண்ட், இன்னொன்று என்னது டைவர்ஸ்மெண்ட், இன்னொன்று லிக்விடேஷன். ஓகேவா? என்னென்ன டேர்ன் அரவுண்ட்னா என்ன? டேர்ன் அரவுண்ட் ரொம்ப ஈஸி. சாரி கைஸ், டேர்ன் அரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸி. எப்படி? இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப ஆபத்தான இருக்கிற நிலைமையிலேருந்து மீட்டு கொண்டு வர்றது, அதான் வந்து டேர்ன் அரவுண்ட். ஓகேவா? என்னது? ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதா மீட்டு கொண்டு வர்றது தான். ஓகேவா? இது எப்படி நம்ம வந்து அறிய முடியும்? என்னென்ன சிக்னல்ஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்கும். நம்ம கேஷ் ஃப்ளோ என்ன இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு காம்படிஷனே இருக்காது. அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாமே ஒரு டேஞ்சரான சிக்னல். நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு அர்த்தம். அடுத்தது மார்க்கெட் ஷேரில் டிக்ளைனிங் ஏற்படும். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க, ஆனால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம நிறையா போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் டேஞ்சரான சிக்னல். ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் நடக்காமல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே என்னது? டேஞ்சர் சிக்னல். எதுக்கு? டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்னது ஆக்ஷன் பிளான் தான்? என்ன தான் சொல்ல வரீங்க இப்போ நீங்கள்? டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு திங் அந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணணும்? நம்ம கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரண்ட் ப்ராப்ளம் என்னென்னு அனலைஸ் பண்ணணும். செகண்ட் திங், அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளானை டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் தேர்ட் என்ன ஆகும்? எமர்ஜென்சி பிளானை எக்ஸிட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எமர்ஜென்சி பிளானை எக்ஸிட் பண்ணி என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபோர்த் என்ன பண்ணணும்? பிஸ்னஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிஸ்னஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஃபைனலி ஃபிஃப்த் என்னது? நம்ம நார்மலாக வந்துட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது நான் என்னோடய புக்கில் கொஞ்சம் அழகாக நான் வரைஞ்சி படித்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் அழகாக வரைஞ்சிருக்கேன்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம படிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா ஆக்ஷன் பிளான். எதுக்கு? ஆக்ஷன் பிளானுக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன்? இப்போது ஆக்ஷன் பிளான்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசஸ் பண்ணி அது என்ன கரண்ட் சுச்சுவேஷன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ டெவலப் பண்ணி இமீடியட்டாக எந்த பிளான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அது எமர்ஜென்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த எமர்ஜென்சி பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழைய இருந்தப்போ தானே நம்மளுக்கு அந்த மாதிரி லாஸ் ஆனிச்சு, நெகட்டிவான டேஞ்சர் சிக்னல்லாம் வந்துச்சு, அது எல்லாமே ரிமூவ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு செம்மையான ஒரு கம் பேக்கை கொடுக்குறோம். அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜு. ஸோ அப்போது நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பிளான், அதாவது எதுபடி? டேர்ன் அரவுண்ட். இது டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி படி. ஓகேவா? வாட்? டேர்ன் அரவுண்ட். ஸோ இப்படி வருது இல்லையா? அப்படி ஞாபகம். டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி படி என்னது? இந்த மாதிரியான ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? நம்ம டேஞ்சர் சிக்னல்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் வந்து இந்த ஆக்ஷன் பிளான் என்னன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் திங் டைவர்ஸ்மெண்ட்னா என்ன? டைவர்ஸ்மெண்ட் சிம்பிள். ஓகேவா? என்னதான் வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம நடத்திட்டு இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து நம்மளுடைய அந்த டெப்ட் பர்பஸ்க்காகவோ, ஏதாவது ஒரு பர்சன், ஒரு பிஸ்னஸ் யூனிட் தனியாகவோ இல்லை டிவிஷனோ ஒரு போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸை நம்ம என்ன பண்ணுறது? சேலோ லிக்விடேஷனோ பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்டு டைவர்ஸ்மெண்ட். ஓகேவா? ஓகே, அப்போ லிக்விடேஷன்னா மொத்தமாக பிஸ்னஸ் இழுத்து மூடுறது, அவ்வளோதான். டோட்டலி க்ளோசிங் த கம்பெனி, தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட். ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம இந்த லெசனில்? இப்போது ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸில் ப்ராட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். ப்ராட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் தென் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் கிளாஸிஃபை ஆனிச்சு. அண்ட் தென் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், அதில் 3 டேர்ன் அரவுண்ட், டைவர்ஸ்மெண்ட் அண்ட் லிக்விடேஷன் பார்த்தோம். இப்போ நியூவாக என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்சஃப் மேட்ரிக்ஸ், பிசிஜி மேட்ரிக்ஸ் அண்ட் ஜென்ரல் எலக்ட்ரிசிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 3 மேட்ரிக்ஸ் மட்டும் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீடியோவில் அழகாக நான் போட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் சொல்லி தந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா அழகாக உங்களுக்கு 3 மேட்ரிக்ஸை எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.